இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளை மனதில் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை உம்முடைய பாதத்திலே தருகின்றோம், ஆசீர்வதியும். இந்த நாளை அர்ச்சித்து புனிதப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வரும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். மிகவும் அருமையான ஒரு இறைவார்த்தை. காரணம், இயேசு ஆதங்கப்படுகின்றார். கடவுள் நம்மை பார்த்து கேட்கின்றார், நான் தாகமாய் இருக்கிறேன், யாராவது என்னுடைய குரலை கேட்பார்களா அப்படின்னு சொல்லி கடவுளிடத்துல ஒரு ஏக்கம் இருக்குது. அன்புமிக்கவர்களே, அந்த ஏக்கம் ஏன் ஏக்கம் வருது? சத்தமும் சந்தடியும் நிறைந்த உலகு இது, அவசர உலகு இது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் போன்றவற்றிலெல்லாம் அந்த சத்தத்தில் மூழ்கி இருக்கின்ற உலகம் இது. அதிகமான நேரத்திலே இப்படிப்பட்ட சத்தம் சந்தடியும் நிறைந்த அவசர உலகத்தில் கடவுளின் குரலை நாம் அதிகமாக கேட்பதில்லை. அதிகமான பேர் கடவுளின் குரலை கேட்டு அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதிகமான பேருக்கு அது தென்படவே தென்படாது. அதிகமான நேரத்தில் கடவுளின் சத்தத்தை இவை கேட்க அனுமதிப்பதில்லை. யாராவது எனது குரலை கேட்டால் என்று கடவுளின் ஆதங்கம் அங்கே வெளிப்படுகின்றது, அவருடைய ஏக்கம் வெளிப்படுகின்றது. உண்மையிலே உங்களுக்கு ஒன்று தெரியும், யார் யாரெல்லாம் கடவுளுடைய குரலை கேட்கின்றார்களோ அவர்கள் பாக்கியமுள்ள மக்கள், பரிசுத்தமுள்ள மக்கள், கடவுளின் கண்களில் தயை நிறைந்த மக்கள். அன்புமிக்கவர்களே, அதிகமான நேரத்தில் ஒரு சிலர் என்னிடம் சொல்லுவார்கள், ஃபாதர், நிறைய ஜெபிக்கிறேன், ஆனாலும் வாழ்க்கை மேம்பட மாட்டேங்குது, கடவுளை புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம் என்னவென்றால், அவர்கள் வாயால் ஜெபிக்கின்றார்கள், இறை வார்த்தைகளை எல்லாம் மூளையில் சேர்க்கின்றார்கள், ஆனால் இதய கதவு இன்னும் திறக்கல. இதய கதவு திறக்கல, அது மட்டுமல்ல, ஆன்மாவின் கதவும் திறக்கப்படவில்லை. அதனால தான் இன்னைக்கு நமக்கு கடவுள் சொல்றாரு, யார் யாரெல்லாம் எனது குரலை இதயத்தில் கேட்டு ஆன்மாவில் திறக்கின்றார்களோ அவர்களுக்கு அனைத்தும் கைகூடும், நான் அவர்களோடு வருவேன், அவர்களோடு இருந்து உணவு உண்பேன், அவர்களும் என்னோடு உணவு உண்பார்கள் என்ற செய்தி மிகவும் அருமையான ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையை தியானிக்கும் போது ஆன்மா திறக்கப்படவும், நாம் திறந்த அந்த ஆன்மாவை தியானங்களின் மூலமாக, இந்த இறைவார்த்தையை தியானிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய குரலை கேட்டு அவரை நம்முடைய இதயத்தில் ஏற்கின்ற மக்களாக மாறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.